ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. எல்லாத்துக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்ங்க. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பா கடவுள் வந்து நிறைவேத்துவாரு. இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எப்படி செட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நாங்களும் ரொம்ப நாளா கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கலாம்னு பார்த்துட்டே இருந்தோங்க. கன்னிக்குட்டி வந்து ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவான், நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயும் வைக்கிறதில்ல, கிஃப்ட்டும் நீங்க வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த டைம் வாங்கியே ஆகணும்னாங்க. நாங்க பார்த்துட்டே இருந்தோம் டீல் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. லோஸ்ல வந்து கிளியரன்ஸ்ல போட்டிருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. செட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா தாங்க இருந்தது. பாக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா 3 செட்டப் இருந்ததுங்க. அந்த 3 செட்டப்பையும் எடுத்து ஜாயின் பண்ணோனே ட்ரீ வந்து அவ்வளோ ஈஸியா வந்துருச்சு. அந்த சுத்தி விரிச்சு விடுவோம் இல்லைங்களா, அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணியிருக்கிறாங்க. லைட் வந்து இன்பில்ட்டாவே வந்தது. அதனால வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆன மாரி தாங்க இருந்தது. எனக்கு வந்து என்னன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் ட்ரீய விட நேச்சுரலா வச்சா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் ட்ரீ எங்கேயா கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேங்க. லோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து ஒரு பெரிய டென்ட்டே போட்டுட்டாங்க. நம்ம ஊர்லலாம் பொங்கல் அந்த விசேஷ டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கரும்புக்கு வந்து ஒரு டென்ட் போட்டு நெறைய லோட்லா கரும்பு வந்து விப்பாங்க பாருங்க. அது மாரி தாங்க இருந்தது எனக்கு இத பார்க்கும்போது. ஏன்னா டென்ட் போட்டு ஃபுல்லா கிறிஸ்மஸ் ட்ரீங்க. உள்ள வந்து எல்லாமே அப்படியே டிவைட் பண்ணி குட்டி குட்டி ரூமா டிவைட் பண்ணிட்டுங்க. நெறைய வெரைட்டீஸ்ல ட்ரீ வச்சிருந்தாங்க. 2 வெரைட்டி ட்ரீஸ் தான். நெறைய சைஸஸ்ல வச்சிருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு அப்படியே லிட்ரலி நம்ம ஊர் சந்தைக்கு அந்த காளிப்பட்டி தேருக்கு போனோம்னா, உள்ள அந்த சந்தைக்குள்ள போனோம்னா, அந்த கரும்பு வச்சிருப்பாங்க பாருங்க. இந்த வந்து ஆழக்கரும்பு, நம்ம சாப்பிடுற கரும்பு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி தாங்க இருந்தது எனக்கு பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப ஆசையா போயிடுச்சு. இங்க பாருங்க உள்ளுக்குள்ள வந்து டெம்பரரியா தான் இந்த டென்ட் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே நேச்சுரல் ட்ரீங்க. 2 வெரைட்டி வச்சிருந்தாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேசர் ஃபர்ங்க. இன்னொன்னு வந்து டக்ளஸ் ஃபர்ன்னு வச்சிருந்தாங்க. அதுவும் இந்த நேச்சுரல் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா, சைஸ் வாரியா வந்து ஒரு ரூம்குள்ள தனியா வச்சிருந்தாங்க. எப்படின்னா, மினிமம் வந்து 4 ஃபீட்டு, 5 ஃபீட்டு, 6 ஃபீட்டு, 7, 7.5ங்க. இவ்வளோ சைஸஸ்ல வச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரீயோட வெரைட்டி வந்துங்க ஃப்ரேசர் ஃபர்ருங்க. என்னன்னா, இந்த நீடில் மாரி இருக்கு பாருங்க. அந்த இலைய பார்த்தீங்கன்னாவே நீடில் மாரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தாங்குமாங்க. ஏன்னா, எல்லா ட்ரீயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வேரோட எதுவுமே கட் பண்றதில்ல. அந்த அப்படியே பாதியோட மரத்தோட தான் கட் பண்ணிட்டு வராங்களா, ஸோ மரத்தோட கட் பண்ணாலும் அது சீக்கிரம் வந்து இதாயிடும் இல்லைங்களா, அதனால வந்து அந்த வெரைட்டி வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வெரைட்டிலாம் வந்து இவ்வளோ நாளைக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. டக்ளஸ் ஃபர் இருக்குதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது இலையை தொட்டு பார்த்தா. இது வந்து கொஞ்சம் ஹார்டாக வந்து நீடில் மாதிரி இருந்ததுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசமாக இருக்குமாங்க. அதுவும் நல்ல வெயிட்டான ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஆர்னமெண்ட்ஸ் எப்படி இந்த ட்ரீயை சுற்றி தொங்க விடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹோல்ட் பண்ணுங்களாமா. இந்த ட்ரீ வந்து நிறைய பேர் இது ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அப்படின்னாங்க. ப்ரைஸ் வந்துங்க 4 ஃபீட் வந்து $30ன்னு போட்டிருந்தாங்க. 5 ஃபீட்னா $40க்கு மேலே போட்டிருந்தாங்க. ஸோ சைஸுக்கு தகுந்த மாதிரிங்க. மேக்ஸிமம் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா $80ங்க. 79.99 என்னமோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதை விட அதிக ப்ரைஸ் நான் எங்கேயுமே பார்க்கலிங்க. அங்கே ட்ரீ பார்த்தீங்களா, கீழே பாருங்களேன், அந்த வுட்டை வந்து அப்படியே கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, வேரோடு இல்லை. எனக்கு வந்து என்னென்னா, இந்த ட்ரீயை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக தாங்க இருந்தது. ஆனால் கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரீயை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலிங்க. ஒரு கடைக்கும் போகும்போது காஸ்கோல வேற அன்றைக்கி ஒரு லோடு வந்து இறங்குச்சிங்களா, அதில் வந்து கிட்டத்தட்ட $60ங்க ஒரு ட்ரீ. 6 ஃபீட்டு என்னமோங்க. அப்படி பெரிய லோடுங்க. அவ்வளோ ட்ரீ கொண்டு வந்து இறக்குனாங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு அந்த காஸ்கோக்கு போனால் அந்த ட்ரீயே ஒன்றை கூட காணாங்க. எல்லாமே சேல் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து லோடு இறக்கும் போதே போய் கேட்டேங்க, இந்த ட்ரீ வந்து கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ட்ராஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க. ட்ராஷ்னாலுங்க இப்போ நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ட்ராஷ் எடுக்க வராங்க இல்லைங்களா, அந்த ட்ராஷ் கேனுக்குள்ளே வந்து இந்த ட்ரீ ஃபிட் ஆகாமல் வெளியில் வச்சோம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த ட்ராஷ் கேனில் இருக்கிறவங்க இந்த வரவங்க வந்து எடுக்கவே மாட்டாங்க. நான் அதையும் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த ட்ராஷ் கேனுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி போட்டு வச்சுருவோம் அப்படின்னாங்க. ஆனால் இது கொஞ்சம் பெரிய வேலை தாங்க. ஆனால் நல்லா வாசமாக இருக்குங்க. அந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா, அதில் இருக்கிற இலை இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா க்ரஷ் பண்ணோம் அப்படின்னாவே நல்ல மணமாக இருக்குதுங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இலை வந்து நல்லா வாசமாக இருக்குன்னு சொல்லுவோம் பாருங்கள், அதே மாதிரி தாங்க. இங்கே லோஸில் வந்து மொத்தம் 2 வெரைட்டி தாங்க. ஃப்ரேசர் ஃபர்ரும் டக்ளஸ் ஃபர்ரும் வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த இலை தொட்டுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தது இல்லைங்களா. டக்ளஸ் ஃபர் வந்து எப்படி இருந்ததுன்னா, நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. பட் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஒன்று ஃபீல் பண்ணேனாங்க, இந்த டக்ளஸ் ஃபரில் வந்துங்க அந்த இலை இருக்குது இல்லைங்களா, டக்குன்னு கொட்டுதுங்க லைட்டாக. இதுதாங்க அந்த டக்ளஸ் ஃபர் இலை. பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்ட்டு. அதோட இலை கொஞ்சம் திக்காக குட்டி குட்டியாக இருந்தது இல்லைங்களா.
இது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நிறைய கொட்டுதுங்க இலை வந்து. சும்மா அந்த மரத்தை சாய்ச்சி பார்த்தேன், அப்பயே பார்த்திங்கன்னா அவ்வளோ கொட்டுது. ஸோ வீட்டுக்குள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது எப்படி வந்து ஹோல்ட் பண்ணுன்னு தெரியல. இது வந்து ஃப்ரேசர் ஃபர்ருங்க. இதுக்கு அதுக்கும் பாருங்கள் எனக்கு என்னமோ இது தாங்க பிடிச்சிருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கலருமே பாருங்களேன் நல்ல டார்க்கான கலராக இருக்குது. ரெண்டுமே வந்து நல்ல ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குறதானுங்களாம்மா. அதை க்ரஷ் பண்ணி பார்த்தோம்னாவே நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வரும் அப்படின்னாங்க. ஒரு மரத்தையாக எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேனுங்களா, கரெக்டாக ஹெல்ப்புக்கு வந்து வந்தாங்க. வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைங்க, நாளே ஆர்டிஃபிஷியல் ட்ரீ வாங்கிட்டு போயிட்டேன். பட் ஆனால் எனக்கு இந்த நேச்சுரல் ட்ரீ மேலே தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. இதோட மெயின்டெனன்ஸ்லாம் சொல்கிறீங்களா? பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் வாங்குறேன் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது எல்லாமே சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மரம்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக இருக்குது இல்லைங்களா, கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த மரம் வரும்போதே கட் பண்ணிங்க அந்த பேஸில் வந்து ஒரு மருந்து வந்து தடவி தான் அனுப்புவாங்களாமாங்க. ஏன்னா ட்ரீ வந்து சீக்கிரம் வாடிடும் இல்லைங்களா, வேரோடு இருக்கும்போது அது தாங்குங்க. நம்ம மரத்தை கட் பண்ணோம்னா எந்த மரமாக இருந்தாலும் அந்த இலையெல்லாம் விழுந்து வாடிடும் இல்லைங்களா. அங்கே பாருங்கள் பச்சை கலராக தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து தடவி தான் ஒரு ட்ரீலையுமே இருந்ததுங்க. தடவி தான் வந்து இந்த மாதிரி அனுப்புவாங்களாமாங்க. நம்ம வந்து ட்ரீ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு மிஷின் பார்த்தீங்களே ரெட் கலரு, அதில் வந்துங்க இந்த மரத்தை உள்ளே விட்டு கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த மருந்தோடு கொண்டு போய் வீட்டில் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டுங்க. மேபி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமோ என்னவோ எனக்கு தெரியலிங்க. வாங்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அந்த மருந்தை வந்து அவங்க கேட்குறாங்க, எனக்கு வந்து இவ்வளோ இன்ச்சுக்கு கட் பண்ணி கொடுன்னு அவங்களே சொல்லுவாங்களாம்மா. சொன்னதுக்கப்புறம் அந்தளவுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டுங்க, ஒரு சைடு பாருங்களேன் அந்த ஃபிஷ் நெட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ட்ரீயை வந்து உள்ளே வெட்டுறாங்க. அந்த மரத்தை ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அந்த குச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸை ஃபஸ்ட்டு உள்ளே வெட்டுங்க. அந்த மரம் எவ்வளோ தூரத்துக்கு முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு நெட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே வந்து ஒரு முடி போட்டுடுறாங்க. எதுக்கு நாங்கள் எல்லா ட்ரீயுமே நம்ம காருக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க வைக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அவங்க வச்சு காமிக்கிறாங்க எப்படின்னு பாருங்கள். என்னென்னா நம்ம காருக்கு மேலே தாங்க நிறைய பேர் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இருந்தது. இங்கே பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லைங்களா மருந்து. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ அளவுக்கு சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு கட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த நெட்டில் போட்டு காருக்கு மேலேங்க, காருக்குள்ளே வைக்கிறவங்க வச்சுக்கிறாங்க சின்ன ட்ரீயாக இருந்தால். இப்போ 7 ஃபீட்டு 7.5 ஃபீட்லாம் பார்த்திங்கன்னா காருக்குள்ளே வைக்க முடியாதுங்க சின்ன காரில். ஸோ இந்த மாதிரி நெட்டு போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிரான்ச் வந்து விரிஞ்சிட்ருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. நெட்டோடு இருக்கிறதுனால நல்லா டைட்டாக ஒரே பக்கமாக இருந்துக்கும் அப்படின்ட்டுங்க நல்லா கயிறு மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து காருக்கு மேலே லோட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அந்த குச்சி அப்படி விட்டுட்டுங்க அந்த ட்ரீயை வந்து ஃபுல்லாக உள்ளே விட்டுறாங்க. நான் வந்து வாங்கலிங்க, அவர் சும்மா வச்சு மட்டும் காமிச்சாரு. வாங்கியிருந்தேன் அப்படின்னா கட் பண்ணியே காமிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு டைம் லோஸ்க்கு போயிருந்தேனாங்களா, இன்னொரு லோஸ் போயிருந்தேன். அங்கே வந்து ஒருத்தங்க வாங்கியிருந்தாங்க. இதோ இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி தாங்க நெட்டில் வந்து ஃபுல்லாக இழுத்து அவர் என்ன பண்ணாருன்னா அந்த இடத்துல கட் பண்ணி முடி போட்டாருங்க. நான் அதை கட் பண்ணுறதுக்கே போகலான்ட்டு இருந்தேங்க அந்த மரத்தை. நான் வேகமாக போகிறதுக்குள்ள அவங்க கட் பண்ணியும் முடிச்சிட்டாங்க. அதனால் என்னால் எடுக்க முடியல. நெட்டுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ட்ரீ பாருங்கள் நல்லா சின்னதான மாதிரி ஆயிடுச்சுங்க. பிரான்ச்சஸ்லாம் ஃபுல்லாக விரிஞ்சிருந்த மாதிரி இருந்தது. அந்த நெட்டுக்குள்ளே போட்டோடனே நல்லா க்ளோஸ்டான மாதிரி ஆயிடுச்சுங்க. 2 சைடும் முடி போட்டதுக்கப்புறம் காரில் வச்சுக்கிறதுக்குமே நல்லா வாட்டமாக இருந்ததுங்க. ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் போல் இருக்குது. நான் என்ன கேட்டேன்னா, கடையில் இருக்கும்போது அந்த மரத்துக்கடியில் மருந்து தடவி இருக்கிறீங்க, தாங்குது, வீட்டுக்கு போனோம்னா எப்படி இது வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. அதுக்கு ட்ரீ ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குங்களாம்மா. இதுதாங்க அந்த ட்ரீ ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸ் வச்சுருக்குறாங்க. நம்ம ட்ரீ என்ன சைஸுக்கு வாங்குறோமோ அதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் வாங்கிக்கலாமாங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டுங்க, இந்த போல்ட் எல்லாமே அந்த பாக்ஸோடய இன்க்ளூடடுங்க. இந்த போல்ட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சுட்டுங்க, அந்த மரம் இருக்குது இல்லைங்களா, அந்த பேஸ் ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா சுற்றி டைட் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதானுங்களாம்மா. நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அங்கே 2-3 மரம் விழுந்துருந்ததுங்களா. நான் கேட்டேன், இங்கே பாருங்களா விழுந்து தானே இருக்குது அப்படின்னு. ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கனால ரொம்ப காற்றா இருக்கனால விழுந்துருச்சு, வீட்டுக்குள்ளே வச்சு அந்த மாதிரிலாம் விழுகாது அப்படின்னாங்க. இங்கே பாருங்களேன், இந்த ட்ரீ ஸ்டாண்டுக்குள்ளே வந்து இந்த ட்ரீ வச்சு அப்படி தாங்க இருக்கும். இந்த போல்ட் பாருங்கள் எப்படி வச்சுருக்குறாங்கன்னு. ஆனால் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதுக்குங்க அப்படியே பார்த்து பார்த்து சகலமும் வச்சுருக்குறாங்க. இப்படிலாம் கூட யோசிப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ மைன்யூட்டாக திங்க் பண்ணிங்க ஒரு ஐட்டமுங்க. எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக தாங்க இருந்தது. ஏன்னா ட்ரீ ஸ்டாண்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி இந்த மாதிரிலாம் வைப்பாங்கங்கிறதே எனக்கு தெரியாதுங்க. அதுவும் சைஸ் பார்த்திங்கன்னா 4, 5, 6, 7, 10 கூட வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆச்சுங்க. அதுக்குள்ளேயே போல்ட்டுமே இன்க்ளூட் ஆகுதுங்க. அது இல்லாமல் வேறு என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்,
அந்த மரத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு நெகத்தி உள்ளுக்குள்ளே தண்ணியை ஊற்றிடுவோங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கும் வந்து ஒரு ஃபனல் மாதிரி வச்சுருக்குறாங்க. அது நல்லா வந்து இடுப்பு உயரத்துக்கு இருக்குதுங்க, 4 ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபனல் தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹோல் இருக்குது இல்லைங்களா, தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்க, அதுக்குள்ளே இதை வச்சு தண்ணி ஊற்றுவாங்களாமா. இதுக்கெல்லாம் கூட வச்சுருப்பீங்களா எக்யூப்மெண்ட் அப்படின்னு தாங்க இருந்தது. நாமளாக இருந்தால் லைட்டாக அசாமல் கொஞ்சம் சந்துக்குள்ளே பூந்து ஊற்றிடுவோம் இல்லைங்க. அது இல்லாமல் பக்கத்தில் அந்த வெள்ளை கலர் கவர் இருக்குது பாருங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரீயை வந்து ட்ராஷ் பண்ணும் இல்லைங்களா, ட்ராஷ் கவருங்க. அது வந்து நல்ல பெரிய சைஸில் வச்சுருந்தாங்க. மரத்தை வந்து முழு மரமாக வைக்கிற மாதிரி இருந்தால், ஒரு சில கம்யூனிட்டியில் வந்து முழு மரத்தையும் இந்த மாதிரி ட்ராஷ் கவரில் போட்டு வச்சுட்டாங்கன்னா அவங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்களாமாங்க. ஒரு சிலர்லாம் இப்போ எங்கள் கம்யூனிட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எடுக்கவே மாட்டாங்க. அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில கம்யூனிட்டியில் எடுக்கலை அப்படின்னா கட் பண்ணி தான் நீங்கள் போடணும், அதுக்கு ட்ராஷ் கவரும் இருக்குதுன்னாங்க. அப்புறம் கீழே விரிச்சுடுவாங்க பாருங்கள் கிளாத்து, அந்த கிளாத்துமே வச்சுருந்தாங்க. ஒரு க்ரீன் கலராக நம்ம வச்சுருந்தாங்க. ஏன்னா எப்படியும் வந்து நேச்சுரல் ட்ரீங்கிறதுனால அந்த இலையெல்லாம் கொட்டும். ஏன்னா நம்ம நாள் ஆக ஆக அந்த ட்ரீ வந்து வாட ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா, அதனால் வந்து ஃபுல்லாக கொட்டுன்னு கீழே ஒரு பெரிய கிளாத்துங்க. இது வந்து அந்த பேம்பு ட்ரீலாம் வந்து அந்த இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு பச்சை கலரில் ஒரு லிக்விட் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காகங்க இந்த லிக்விட் வந்து அந்த தண்ணியில் ஊற்றுவாங்களாமாங்க. பாருங்களேன், ஒரு மரத்தை வைக்கிறதுக்கு எவ்வளோ பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக யோசிச்சிருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் எனக்கு வந்து நேச்சுரல் ட்ரீ தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ட்ரீ வந்து கிட்ட போனாவே நல்லா வாசமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆர்டிஃபிஷியல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தாங்க அழகு. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இந்த நேச்சுரலில் இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதுக்கு வரவே வராதுங்க. அப்படியே அடுத்தது கார்டன் செக்ஷன் தாங்க போனேன். ஏன்னா நமக்கு எப்போ வந்து லோஸ் ஹோம் டிப்போ போனாலும் அந்த கார்டன் செக்ஷனில் போய் என்ன வச்சுருக்குறாங்க, என்ன செடி இருக்குது, வாங்குறமோ வாங்கலையோ ஒரு எட்டாச்சும் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா தான் மனசு வந்து திருப்தி அடையிறதுங்க. கார்டன் செக்ஷன் வழியாக தான் உள்ளே போய் கடைக்குள்ளேயே போனேன் நான். போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறங்க இந்த இலையே க்ரீன் இலையே பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டி வச்சுருந்தாங்க. இலை வந்து அது பேர்லாம் எனக்கு தெரியலைங்க, 2-3 வெரைட்டி இருந்தது. ஒரு சிலதெல்லாம் வந்து ஸ்னோவில் இந்த மாதிரி ஒயிட் கலருமே வச்சுருந்தாங்க. லைட்டு வந்து இன்பில்ட்டாக வரதும் இருந்தது, நம்ம லைட் நாமளே செட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா யானை விலை குதிரை விலைன்னு தாங்க சொல்லணும். அந்த நேச்சுரல் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், $70 தாங்க. $70 $79. அதுவும் அந்த காஸ்கோவில் பார்த்திங்கன்னா $59 தாங்க போட்டிருந்தாங்க. 59.99ங்க, $60 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், ஒரு ட்ரீயும் இதெல்லாம் $350ங்க. அது வந்து கிளியரன்ஸ்லனால 350ங்களாம்மா, இல்லைன்னா $450 $500ன்னு ப்ரைஸ் வந்து பயங்கர அதிகமாக போட்டிருந்தாங்க. பட் என்னென்னா ஆர்டிஃபிஷியல்லாம் நம்ம வருஷம் வருஷம் மாற்ற மாட்டோங்க. நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து பேக் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைங்களா. ஆர்டிஃபிஷியல் ட்ரீயை பேக் பண்ணுறதுக்குமே ஒரு பெரிய ட்ராவல் பேக் மாதிரி வச்சுருக்குறாங்க. அது வந்து $25 நம்ம போட்டிருந்தாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்குங்க. லாக் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இதுதாங்க ட்ரீ வந்து இந்த பாக்ஸ், ஆர்டிஃபிஷியல் பாக்ஸு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் வாங்கிட்டு வந்திருந்தோம். 190 நம்ம போட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து கிளியரன்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. இதை விட கம்மி ட்ரீ எங்கேயுமே இல்லைங்க. சரி, இதுதான் பிடிச்சிருந்தது. சரி ஓகே, ஒரு டைம் தானே வாங்குகிறோம், அடுத்த வருஷமும் இதே தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்டோரில் தான் போய் பிக் பண்ணோங்க. ஆன்லைனில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது ஷிப்பிங்க்கெலாம். ஸோ நம்ம கடையிலே போய் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுங்க அங்கே தான் வாங்கிட்டு வந்தது. மீதி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிளியரன்ஸ் போட்டிருந்தாங்க. கிளியரன்ஸில் வந்து 50% கிளியரன்ஸு, 30% கிளியரன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. தேங்க்ஸ் கிவிங்க்கும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் டைமில் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்குற பிளானே இல்லைங்க. இது வந்து தேங்க்ஸ் கிவிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தோங்களா, இப்போயே வந்து கிளியரன்ஸ் வந்து 50 to 40 கிட்ட இருந்தது. அப்போ இன்னுமே இருந்திருக்குன்னு தாங்க நினைக்கிறேன். எல்லாம் சுற்றி பார்த்துட்டுங்க, ட்ரீ வந்து அந்த பாக்ஸ்லேருந்து தான் வாங்கிட்டு போனோம். 6.5 ஃபீட்டுங்க. காரில் வைக்க முடியுமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். சீட்டை ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக உள்ளே போயிடுச்சுங்க. வைக்கிறதுக்கு கரெக்டாக வாட்டமாக தான் இருந்தது. ஆனாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் ஒரு சீசனுக்குங்க எல்லா கடையிலையுமே அந்த தீம் செட் பண்ணுவாங்க பாருங்கள், அதை பார்க்குறதே ஒரு அழகு தாங்க. நான் அதை வந்து மிஸ் பண்ணாமல் எனக்கு பிடிச்ச எல்லா கடைக்குமே போயிடுவேங்க. நம்ம பொருள் வாங்குறோமோ வாங்கலையோங்க, போய் அதை பார்த்துட்டு வரதே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே 80% ஆஃபர்னுங்க எல்லா கடையிலையுமே போட்டுருவாங்க. போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரிங்குக்கான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருவாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரிங்கு, வேலண்டைன்ஸ் டேக்கு
வைப்பாங்க. அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் பார்த்து பார்த்து வைப்பாங்க. அதுவும் வந்துங்க இப்போ இந்த ஹோம் டிப்போ, லோஸ்லாம் போனீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஹாபி லாபிக்லாம் போனீங்கன்னா இன்னும் அந்த மைன்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குங்க. அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட்டு போகும்போது 20% ஆஃப் தாங்க இருக்கும். கிறிஸ்மஸ் கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா 50% ஆஃப்ன்னு போடுவாங்க. கிறிஸ்மஸ் வந்து முடியுது அப்படின்னா, அடுத்த நாளே நீங்க ஹாபி லாபி போனீங்க அப்படின்னாங்க 70-80% போட்டுட்டுங்க, அங்க இருக்க அத்தன பொருளையுமே அப்படியே கடைசி 2 டைலுக்கு மாத்திருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 70-80%ங்கிறது நல்ல டீல் இல்லைங்களா? ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, அத வாங்கி அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்குவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, வேலண்டைன்ஸ் டேக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு சீசனுக்குங்க அது எப்படி தான் பார்த்து பார்த்து செட் பண்ணுறாங்கன்னே தெரியலைங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஏன்னா ஒரு சில ஐட்டம்லாம் $30ன்னு இருக்கும். 70-80%ல பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ரைஸ் கம்மியா இருக்குங்க. அதுவுங்க ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் அப்ப அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல வந்துங்க ஹேங் பண்ணுவாங்க இல்லைங்களா ஆர்னமெண்ட்ஸு. ஒரு டைமும் ஒரு புது ஆர்னமெண்ட்ஸ் ஒண்ணாச்சும் வாங்கி மாட்டணும் போல இருக்குங்க. அதோட ப்ரொசீஜர் எனக்கு ஃபுல்லா தெரியல. ஏன்னா நம்ம முன்ன பின்ன மாட்டுனது இல்லைங்க. பட் எனக்கு அத பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, நம்ம கொலுலாம் வைக்கிறாங்க இல்லைங்களா? கொலுல வந்து ஒவ்வொரு வருஷமும் புதுசா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி தாங்க இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு ப்ரொசீஜரு. இங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகழகா இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் கிறிஸ்மஸ் அப்ப என்ன பண்ணுவோம் நாங்க, பக்கத்துல எங்க லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்களோ, அங்க கிளம்பி போயிடுவோங்க. போயிட்டு ஃபுல்லா லைட்டிங்ஸ் எல்லாம் அது பார்க்கறதே ரொம்ப ஆசையா இருக்குங்க. அதுவும் நம்ம ஊர்லலாம் இந்த திருவிழாக்கு ஜெகஜோதியா லைட் போடுவாங்க பாருங்க. அந்த மாரி தான் இருக்கும். எல்லாத்தையுமே பார்த்துட்டு பார்த்துட்டு தாங்க வரது. நான் வந்து லோஸும், ஹோம் டிப்போவுங்க அந்த ஸ்ப்ரிங்கு, அந்த சம்மர் டைம்லலாம் செடி கொண்டு வருவாங்க இல்லைங்களா? அது எல்லாமே காமிக்கிறேங்க. நானும் ஒரு டைமும் காமிக்கணும்னு நெனைக்கிறதுங்க. அது எப்படியும் மிஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அவ்ளோ வெரைட்டீஸ் வச்சிருப்பாங்க. மெயினா ரோஸ் காமிக்கிறேங்க. அவ்ளோ கலர்ஸ் இருக்கும் பார்க்கும்போது. நான் கண்டிப்பா வந்து இந்த ஸ்ப்ரிங் டைம்ல வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா காமிக்கிறேங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கினது என்னமோ 10 நிமிஷத்துல வாங்கியாச்சுங்க. ஆனா கடைய சுத்தி பார்க்கறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுங்க. அப்பயும் மனசு வந்து ஒப்பவே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கலாமா அப்படின்ட்டு தாங்க இருந்தது. அப்படியே ஆர்னமெண்ட்ஸ் அங்க இருந்ததுங்களா, ஸோ அதையுமே கொஞ்சம் வாங்கிட்டுங்க வீட்டுக்கு போய் செட் பண்ணிக்கலான்ட்டு கிளம்பியாச்சுங்க. சரி வாங்க ட்ரீயுமே செட் பண்ணிரலாங்க. ஸோ ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நாங்கள் செட் பண்ண போகிறோம். ஏன் குட்டி எத்தனை இயராக கேட்டுட்டு இருக்க நீங்கள்? ஒரு 10-20 சொல்லு. சரி கட் பண்ணுவோமா? இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ட்ரீல வந்து இந்த ட்ராப்பிங்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். எங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வாங்கியிருக்கோம். எல்லாம் வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். சரி வாங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்குவோம். இது கேர்ஃபுல்லாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம மறுபடியும் கிறிஸ்மஸ் முடிஞ்சு பேக் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இதுக்கு தனியாக பேக் இருக்கு கண்ணி, கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டு வைக்கிறதுக்கு. வாவ் செமையாக இருக்குதா? சூப்பராக இருக்குல்ல கலரு. எனக்கு இதில் எது திரும்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த செரி தான். செரி பாரு எப்படி ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கு. இதோ ஓகே. இது வந்து என்ன சொன்னாங்கன்னா 3 செட்டாக இருக்குமா, அப்படியே எடுத்து ஜாயின் பண்ணுறதுன்னாங்க. ஓகே குட்டி இது ஒரு பேக்கு. இது ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கு குட்டி. அது ஒரு சாமி 2 கை வச்சுக்கணும் வெயிட்டு. வாசம் தெரியுதுங்க. அது இருக்கட்டும், இங்கே வச்சுக்கலாம். இது ஸ்டாண்டு. ஆனால் அந்த மாதிரி ஸ்டோன் மாதிரி பயப்பட்டு இருந்ததுன்னா உட்காரத்துக்கு கொஞ்சம் நான் தின்ன மாதிரி இருக்கும்ல இல்லையா? ஓ இவ்வளோ தான்டா. இங்கே பாரு லாக் ஆகிடுச்சு. இங்கே ஒரு லாக் இருக்குது பாரு. இந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண குட்டி. ஓகே அவ்வளோதான் வச்சது வைக்கல. கட் பண்ண இல்லை குட்டி, இதை முடிச்சுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். இது எப்படி சார் புடி தூக்கி புடி. இது ஓ இது கட்டி
stop. இல்லை இது சூப்பர்டா. அவ்வளோதானா? We're supposed to untie this. அதான் குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு அங்கே தான் இருக்கு. I don't know how to do this. இது ஒயர் எடுத்துட்டேன். இப்போ வந்து இது லைட்டாக ஒரு பிரான்ச்சாக இருக்குல்ல, இந்த பிரான்ச் லைட்டாக விரிச்சு விடு. ரொம்ப விரிக்காது, ஒரு ஈவனாக விரிச்சு விடு. சுற்றி இருக்க மாதிரி ஒயர் இருக்குது, கேப்பில் விரி. ஓ அதுவே வந்துருக்கு. நீ இங்கே பாரு, லைட்டாக எடுத்து விட்டாவே விழுகுது. எப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன். வந்துச்சு அது. வரா ஓ சுத்தம் செய்யுமா? ஓகே, அடுத்தது மேலே வைக்கலாமா? கண்ணி அதை கட் பண்ணி விடு. I already know it's going to be like this. ஆமாம் குட்டி, அது கொஞ்சம் லைட்டாக நெகத்தி விடு. இதுதானே செகண்ட் பார்ட்டு? I think so. இரு தூக்கட்டுமா? Yeah, this one is size 2. I don't know. I think it's too. இதை மட்டும் கழட்டினா போதுமா? இதே இது கழட்டக்கூடாது. இது கழட்டுறதுக்கு யாரோ போட்டிருக்காங்க. இது வந்து அதில் ஓ இங்கே பாரு குட்டி, நம்பர் போட்டிருக்காங்க 1 2 3ன்னு. இங்கே இருக்கு நம்பரு. இதோ இதில் போட்டிருக்காங்கல்ல 2 3. I just said that. எஸ் கரெக்டு. கண்ணி இதே குட்டி, இது தூக்குடா. Wait, இந்த லாக் இருக்கு. இரு வேணா, எங்கே இருக்கு லாக்கு? இங்கே கீழே. ஓகே, நான் தூக்குறேன். அந்த லாக் கழட்டி விடு. Wait, இது மேலே ஏதோ பண்ண சொல்லு. இந்த ஒயர் கீழே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படி மேலே லைட் கனெக்ஷனு. ஆனால் கூட கனெக்ஷன் இருக்க மாதிரி தெரியலையே. மேலே ஓப்பன் பண்ணும் கண்ணி. ஓ அதுவே எவ்வளோ டைரெக்ஷனுக்கு வந்து கீழே இருக்கணுங்கிறதையும் பாரு செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, இதோட ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இந்த ஒரு ஸ்டார் வச்சுருவோம். No, it's too small. இது அப்புறமா Okay. இது என்னன்னா, அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஆரோ மார்க் வந்து இங்கே ஆரோ மார்க் இருக்கிற இடத்துல இந்த ட்ரீயோட ஆரோ மார்க் வர மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். Okay. அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு குட்டி. இருடா, ஆரோ மார்க் அடிச்சிட்டோம். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு மேலெல்லாம் ஓப்பன் பண்ண தெரியல, ஆல்ரெடி ஓப்பனாக தான் இருக்கு. இங்கே இந்த பாரு சைடு கோணையாக இருக்கா, நேரமாக இருக்கா? ஓகே, இது பேர் நல்லா இருக்குங்க ரெண்டு. இந்த கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் போடலாம். இது வச்சு போட்டலாமா? இந்த க்ரீனு அப்புறம் இங்கே பேர் இது என்னது? பைன் கோன். பைன் கோன். அதில் நம்ம பைன் கோன் இருக்குது, பட் இதுவும் கொஞ்சம் வச்சு போட்டலாம். இதுவும் வைக்கிறோம். ஃப்ளவர் இதுவும் இது ஓப்பன் பண்ணுறேன். சாண்டா ஹேட் இருக்கு. ஆமாம், இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சைடு எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த சைடு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். பின்னாடி கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஈக்குவலாக பண்ணிடலாமா? ஓ இங்கே கொடுத்துருக்காங்க கனி, இங்கே கம்பி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பியில் போட்டு போட்டு மாட்டி விட்டுருந்தா குட்டி. ஓ இது நம்ம முறுக்க கூட தேவையில்ல, அப்படியே மாட்டி விட்டுருங்க. கம்பி நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, எங்கே திரும்பிக்கிட்டே இருக்கு. இது அப்படியே மாட்டிட்டு அவ்வளோதான் குட்டி. மாட்டலாமா? நம்ம எடுத்து எடுத்து கொடுத்துட்டோமோ? அப்படிதான். ஓகே,
இது வைக்கட்டு அந்த சைடெல்லாம் மாட்டிக்கலாம், ஒரு சைடே மாட்டோம், ஃபுல்லாக சுற்றி மாட்டிட்டு வந்துடு, எல்லா கிளாஸுமே சுற்றி மாட்டிட்டு வந்துடணும். Wait, no. கரை தூக்கு சமே. Stop! 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 I am really sick. அதை மாட்டிக்கலாம், நீ அங்கே வச்சுட்டு மாட்டிக்கலாம். இரு It's up. கனி இட்ஸ் ஓகே கனி. No, it's not okay. இட்ஸ் ஓகேடா. ஆ பண்ணு. என்னடா இப்போ ஓகே இரு தூக்கி வச்சிடலாம். இது மாட்ட தேவையில்லையா? இப்படி தைச்சு ஆமாம், இது ரொம்ப கூட செலவு தேவை குட்டி. மேலே ஒன்று கிட்டுமா ஆனால் நம்ம மேலே வந்து ஸ்டார் டாப்பர் வாங்கல கனி, அதுக்கு பதிலாக இதுவே ஸ்டாராக மேலே போய் கொண்டு வச்சுருவோம். ஓகே, ஒரு ஸ்டூல் எடுத்ததையா? இந்த நம்ம ஊரில் பிளாஸ்டிக் பால் டொம்பு டொம்பு சொல்கிறேன். எல்லாமே வைக்க வேணாம், ஆனால் வந்து ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இல்லை பின்னாடி சைடில் ஒன்று பின்னாடி வைக்கட்டும். ஆனால் எனக்கு நம்ம இந்த கலர் டல்லாக இருக்குமா கனி? No, it's okay. No, it's okay. வேறு கலரும் வாங்கிட்டு வந்துருக்கணும், மல்டி கலரு. க்ரீன் இருக்கு, எடுப்பாக இருக்குமா? Green, already ட்ரீயும் க்ரீனாக தான் இருக்கு. என்ன நான் மாட்டி பண்ணி கொடுக்குறேன். சரி ஓகே, ஃப்ரண்ட்டில் மாட்டிடு. ஓகே, அந்த ஹேட் இருக்கிற இடத்துல மாட்டாத, ஹேட் இல்லாத இடத்துல. ஏய் மம்மி கிஃப்ட் வாங்கிட்டியடா? யா. என்ன வாங்கின? இங்கே பாரு கிம்மி. கனி கரெக்டாக கேப் விட்டு மாட்டினா போதும். ஓகே இதுவே கரெக்டாக இருக்கு. நீங்கள் Who's making those noises? கனி இந்த ஸ்டாரே நல்லா இருக்குடா. இங்கே பாரு, நல்லா இருக்குது என்ன? Yeah, உனக்கு பிடிச்சிருக்கா? yeah, லைட் போட்டு பார்த்துருவோமா? yeah. கனி லைட் ஆன் பண்ணிடுறியா? வாவ் சூப்பராக இருக்குடா. நைட் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ல? Yeah. நல்லா இருக்குட்டி. நம்ம லைட் செட்டிங்ஸும் மாற்றலாம்ல? என்னது? லைட் செட்டிங்ஸும் மாற்றலாம்ல? வாங்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயோட அவுட்லுக் இது தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச ஆர்னமெண்ட்ஸ்லாம் போடவும் நல்ல கலர் எடுப்பாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. அந்த ரெட் அண்ட் கோல்டு கலர் வந்து நல்லா எடுத்து கொடுத்த மாதிரி இருந்தது. பகல்லே லைட் போட்டோம், பட் அந்தளவுக்கு பிரைட்டாக தெரியல. நைட்டில் பாருங்களேன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்ட்டு.
பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. நான் இது வரைக்கும் கிறிஸ்மஸ்லாம் செலிப்ரேட் பண்ணதே இல்ல. ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ்க்கு ஸ்வீட்டு ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து குடுப்பாங்க அவ்வளோதான். மத்தபடி என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது இதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் தோணுச்சுங்க. அவ்வளோ அழகா இருந்ததுங்க. இங்க பாருங்க ட்ரீ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நம்ம விண்டோல ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, கர்டன் லைட் போட்டிருந்தாங்களா, ஸோ அதோட இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நல்லா பயங்கரமா எடுத்து குடுத்துச்சுங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. அதுவும் இன்ஸ்டாலேஷனுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி தாங்க. 3 செட்டப் இருந்தது. 3யும் எடுத்து லாக் பண்ணிட்டோம்னா, ட்ரீ வந்து அவ்வளோதாங்க. அதே மாரி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஆர்னமெண்ட்ஸோட பாக்ஸ் எதுவுமே ட்ராஷ் பண்ணலிங்க. அது எல்லாத்தையுமே அந்த பெரிய பாக்ஸ்க்குள்ளேயே போட்டு வச்சுருக்கிறோம். முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்க்குள்ளேயே போட்டுட்டுங்க, ட்ரீய வந்து எகைன் ஃபோல்ட் பண்ணி, அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா? அந்த பாக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. சரி அதையே யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இன்னொரு $25 போட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிற பேக வாங்கணும் அப்படின்ட்டு, அந்த பாக்ஸே எடுத்து பத்திரமா வச்சாச்சுங்க. அடுத்தது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா கிஃப்ட் வேணும் அப்படின்னாங்க. சரின்ட்டு கிஃப்ட் இனிமேல் தான் உனக்கு பிடிச்சது ஏதாவது ஒண்ணு வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்குறேங்க. ட்ரீக்கு கீழ வந்து யூசுவலா ஒரு கிளாத் போடுவாங்க. அதுவுமே கடையில பார்த்தேன். என்ன பண்ணாங்கன்னா, அந்த ட்ரீ ஷேப்லேயேங்க ரவுண்டா இருந்தது. கரெக்ட்டா அந்த நாட் வந்து ஒரு இடத்துல மட்டும் ஓப்பனா இருந்ததுங்க. அந்த ட்ரீக்குள்ள விட்டு கட்டிக்கிற மாரி, ஷேப் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்த மாரி இருந்ததுங்க. பட் அதெல்லாமே ரொம்ப ப்ரைஸியா இருந்த மாரி இருந்தது. நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து 70-80% வந்து நல்ல டீல் குடுப்பாங்கன்ட்டு. ஸோ அதில வாங்கி வச்சுக்கலான்ட்டுங்க, ஹாபி லாபில ஒரு காட்டன் கிளாத் மாரி இருந்ததுங்க. ஸோ அதுதான் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் இதோட எண்ட் ஆகுது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து நேச்சுரல் ட்ரீ பிடிச்சிருக்கா? ஆர்ட்டிஃபிஷியல் ட்ரீ பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு வந்து நேச்சுரல் தாங்க பிடிச்சிருந்தது. உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் மேரி கிறிஸ்மஸ்ங்க.